வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 17. பாலசுந்தரத்தின் கோப வேஷத்தை கண்ட ரேவதி நடுங்கி போய்விட்டாள். ஆயினும் அவள் தன் யோசனையை கைவிடவில்லை. கணவனை மேலே பேச விடாது தடுக்காவிடில் நிச்சயமாக அவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் தனக்கு அவமானம் வந்து சம்பவிக்கும் என்று எண்ணி பயந்து போன அவளுக்கு அது சமயம் அசாதாரணமானதொரு துணிச்சல் ஏற்பட்டது. அத்துடன் அவளது மூளையும் மின்னல் வேகத்தில் ஒரு யுக்தியை புனைந்து தயாராக்கிவிட்டது. ஏன் இப்படி 8 வீடு கேட்கும்படி கத்துகிறீர்கள்? நடந்தது விவரமாக எடுத்து சொல்ல தெரியாவிடில் சிறிது சும்மாவாவது இருங்கள். நான் சொல்லுகிறேன் என்று வீடுக்காக கணவனை பார்த்து அதட்டினாள். சொல்லு, எல்லோரும் கேட்கட்டும் என்று பதிலுக்கு பாலசுந்தரம் சீறினார். பாலு, உன் மனைவி சொல்கிறபடி நீ கொஞ்சம் சும்மாதான் இரு அப்பா. ஏன் நீ இப்படி கூக்குரலிடுகிறாய் என்று நாயக்கர் இடைமறித்து சமாதானம் கூறவே பாலசுந்தரம் ஓடி களைத்த வேட்டை நாயைப் போல் பெருமூச்சிருந்து கொண்டு மௌனமாகி நின்றார். ரேவதி மெல்ல ஒரு முறை இருமி தொண்டையை சரிபத்தி கொண்டு கோதையம்மாள் பக்கம் திரும்பி பேச ஆரம்பித்தாள். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன். ஏதோ சப்தம் கேட்டது. சடக்கென்று விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தேன். சுபாவத்திலே கொஞ்சம் சப்தம் கேட்டாலும் எனக்கு தூக்கம் வராது. யாரோ அண்டையில் நடந்து செல்வது போல தோன்றவே எனக்கு பயமாக போய்விட்டது. துணைக்கு சித்ராவை எழுப்பலாம் என்று நினைத்து அவளை மெல்ல கூப்பிட்டேன். பதில் இல்லை. அசுத தூங்குகிறாளோ என்று எழுந்து சென்று படுக்கை அறையில் அருகில் குனிந்து பார்த்தேன். சித்ராவை படுக்கையில் காணவில்லை. அறை கதவு திறந்தபடி கிடந்தது என்று ஒரே மூச்சில் கூறிவிட்டு நிறுத்தினாள். அத்துடன் அருகில் நின்று கொண்டிருந்த சித்ராவை ஓரக்கண்ணால் பார்த்து ஒரு முறை எச்சரிக்கையும் செய்தாள். எதிர்பாராத இந்த கதையை கேட்டு வியப்பும் கலவரமும் அடைந்த கோதையம்மாள் பொறுமையின்றி, பிறகு என்ன நடந்தது? சீக்கிரம் சொல்லுமா என்று பதட்டமாக கேட்டாள். மேலே சொல்வதற்கு மிகவும் சங்கோஜப்படுகிறவள் போல் ரேவதி ஒரு கணம் ஒரு அபிநயம் செய்தாள். பிறகு வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அஞ்சுகிறவள் போல் கவலை மிகுந்த குரலில், ஒரு சிறு விஷயத்தை உங்கள் பிள்ளை இவ்வளவு பிரமாதப்படுத்தி இருக்க வேண்டாம். உங்கள் காது வரைக்கும் இந்த விஷயம் வராது, எங்களுக்குள்ளேயே மறைந்து போகட்டும் என்று நான் எடுத்துக்கொண்ட பிரயாசை முற்றிலும் வீணாகிவிட்டது என்றால் அலுப்பாக. விஷயம் என்னவென்று மேலே சொல்லமா? இப்படி கூடமாக சொன்னால் யாருக்கு விளங்கும் என்று கோதையம்மாள் வற்புறுத்தவே மிகவும் தயங்கி கொண்டு ரேவதி மீண்டும் பேச ஆரம்பித்தாள். மாடிப்படிகள் மீது யாரோ வேகமாக இறங்கி செல்வது போல் சப்தம் கேட்டது. எனக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் தோன்றவே சப்தமிடாது அறைக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தேன். சித்ரா இருட்டில் கீழே இறங்கி போவது தெரிந்தது. எதற்காக இவள் இப்படி செல்ல வேண்டும் என்று எனக்கு சற்றென்று புரியாததனால் மெல்ல நானும் பின்னால் இறங்கி தொடர்ந்து சென்றேன். முன்கூட்டியே செய்த ஏற்பாடு என்னவோ. வாய்ப்புறத்து அறையிலே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சித்ரா மடமடவென்று என்னை கூட கவனிக்காது அறைக்குள்ளே சென்றாள். அதற்கு மேல் என்னால் தாழ முடியவில்லை. குடும்பத்தின் கௌரவம் நாசமாவதை பார்த்து கொண்டு யார்தான் சும்மா இருக்க முடியும்? வீரென்று நானும் பின்னாலே அறைக்குள்ளே நுழைவே என்னை எதிர்பாராத இவர்கள் இருவரும் திடுக்கிட்டு பயந்து போய் என்று நானும் பின்னாலே அறைக்குள்ளே என்னை எதிர்பாராத இவர்கள் இருவரும் திடுக்கிட்டு பயந்து போய் விட்டார்கள். இங்கே எதற்காக வந்தாய் என்று அவளை அதட்டி அவளை திரும்பி போகும்படி கூறிவிட்டு, இப்படி நடந்து கொள்வது முறையா என்று கடுமையாக கோபித்து கொண்டேன். உங்கள் இளைய பிள்ளைக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, அவரும் முன்கூட்டியே எதையோ கண்டு சந்தேகித்திருக்க வேண்டும். அதனால்தான் ஸ்டேஷனிலிருந்து திரும்பி வந்து விட்டார் போலிருக்கிறது. வெளியே ஜன்னல் வழியே அவரும் இதை பார்த்துவிட்டு ஓடி வந்து கோபத்துடன் கதவை தட்டினார். அவர் போட்ட கூக்குரலை கேட்டு எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள். இதுதான் நடந்தது என்று துணிச்சலுடன் கூறிய ரேவதி கணவன் பக்கம் திரும்பி அவரை கண்களால் வெட்டி விடுகிறவள் போல் கோபத்துடன் பார்த்தாள். நாயக்கருக்கு தமது காதுகளையே நம்ப முடியவில்லை. கோபமும் அவமானமும் தாழ முடியாது. என்னம்மா சித்ரா, அப்படியா நடந்தது என்று அதட்டி கேட்டார். தந்தையிடம் என்றுமில்லாத காணப்பட்ட சீற்றத்தை கண்ணுற்ற சித்ரா அரண்டு போய் மிரள விழித்து கொண்டு நின்றாள். சித்தி தன் மீது சுமத்திருந்த அபாண்டமான பழியை எண்ணி அவளது நெஞ்சம் பதப்பதித்தது. கேட்டதற்கு பதில் சொல்லாமல் என்ன விழித்து கொண்டு நிற்கிறாய்? இப்படியெல்லாம் செய்வது சரியா என்று கோதையம்மாள் அடுத்தபடியாக அதட்டவே சித்ராவுக்கு அழுகை வந்துவிட்டது.
கூடியிருந்த அனைவரும் தன்னை சந்தேகத்துடன் நோக்குவதை உணர்ந்த அவளது உடல் அவமானத்தில் துடித்தது. கண்களில் நீர் பெருக, நெஞ்சை துக்கம் அடைக்க, இல்லை நயனா, நான் வந்து அணிற்பிள்ளைக்காக கீழே இறங்கி வந்தேன் என்று பயத்துடன் கூறினாள். அவளை மேலே பேச விட விரும்பாத ரேவதி சற்றென்று இடைமறித்து, என்னம்மா சித்ரா, உண்மையை ஆமா என்று ஒரு வார்த்தையில் ஒப்புக்கொண்டு போய்விடு. வீணாக ஏன் இந்த கலாட்டா? நடந்தது நடந்துவிட்டது. நீ சிறு குழந்தை, தெரியாமல் பிசுகு செய்துவிட்டாய். அப்பாவையும் சித்தப்பாவையும் மன்னிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கவலைப்படாதே என்றாள். நாயக்கர் பொறுமை இழந்தவராக, நீ கீழே இறங்கி வந்தது வாஸ்தவமா இல்லையா என்று மகளை பார்த்து கோபத்துடன் அதட்டி கேட்டார். கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்ட சித்ரா, ஆமாம் வாஸ்தவம் என்று விக்கினாள். எதற்காக வந்தாயாம்? அதற்கு பதில் சொல்லு என்று நாயக்கர் மீண்டும் உரத்து கத்தவே, சித்ரா பயத்தாலும் துயரத்தாலும் பேச முடியாது விம்மி விம்மி வாய்விட்டு அழ ஆரம்பித்து விட்டாள். பாலசுந்தரம் போட்ட கூக்குரலையும் அவரிடம் காணப்பட்ட கோபத்தையும் கண்ட பாஸ்கரன் திகைத்து போய் நின்று விட்டான். அவனது திகைப்பை பன்மடங்காக்குவது போல் இருந்தது ரேவதி உடனடியாக விரைவில் புனைந்து கூறிய அந்த கட்டுக்கதை. ஆனால் அவனது திகைப்பும் ஆச்சரியமும் சில வினாடிகள்தான் நீடித்திருந்தன. ரேவதி கூறிய அபாண்டமான பொய்யினால் கள்ளங்கவடமற்ற அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட அவமானம் அவனது மனத்தை வெகுவாக பாதித்தது. ஒரு பாவமும் அறியாத சித்ரா விம்மி நெஞ்சு வெடித்து விடும் போல் குமுறி அழுவதைக் கண்டு அவன் உள்ளம் உருகியது. ரேவதி கூறிய பொய்யை நாயக்கர் முற்றிலும் நம்பிவிட்டார் என்று அவரது முகபாவம் எடுத்து கூறியது. இனி அவன் எவ்வளவு மறுத்து சொன்னாலும் அவன் வார்த்தைகள் ஒரு காதிலும் ஏறாது. அந்த பழியின் சுமை முழுவதும் சித்ராவின் மீது சுமத்தப்படுவதைக் கண்டு வாளாயிருக்கவும் அவனுக்கு மனம் ஒப்பவில்லை. ஆகவே அவன் இதுதான் சமயம் என்று முன்னால் வந்து, பிசுகு முழுவதும் என்னை சேர்ந்தது. வீணாக அவசர புத்தியினால் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் பணிவாக. நாயக்கருக்கு அது சமயம் அவனிடம் எதுவும் பேச பிடிக்கவில்லை. தம்பி, எனக்கு இதை பற்றி என்னை கேட்கக்கூட அருவருப்பாக இருக்கிறது என்று வெறுப்பாக கூறிவிட்டு முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டார். அவரது அசட்டை பாஸ்கரன் மனத்தை வெகுவாக உறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதவன் போல், எனது அவசர புத்தியினால் சித்ரா இந்த குற்றம் செய்ய நேர்ந்தது. தவறு என்னுடையதான். என்னை மன்னிக்கும்படி உங்களை மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பெண்ணை மணந்து கொள்ள எனக்கு பூர்ண சம்மதம். ஆனால் அவளுக்கும் என்னைப் போலவே உண்மையில் விருப்பம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆவல் ஏற்பட்டது. நான் இங்கே வந்து போய் கொண்டிருந்த ஒவ்வொரு தினமும் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினேன். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று இங்கே உங்கள் வீட்டில் விருந்தினனாக தங்கும் வாய்ப்பு கிடைத்தது. தூங்கப் போவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்தான் சித்ராவை கூடத்தில் தனியே சந்தித்தேன். அதிகம் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாததனால் என்னை இந்த வேளையில் இங்கே சந்திக்கும்படி வேண்டிக் கொண்டேன். இது மிகவும் அடாத செய்கைதான். ஆனாலும் சித்ராவின் மனத்தை நேரில் பேசி அறிய வேண்டும் என்றிருந்த ஆவலில் எனது புத்தி மழுங்கிவிட்டது. சித்ராவை விட உலக அனுபவத்தில் முதிர்ந்தவன், வயதில் பெரியவன். நானே புத்தி கலங்கி இந்த தவறான காரியத்தை செய்ய முன்வந்த போது அந்த சிறு பெண்ணை குற்றம் சொல்வதில் பயன் என்ன? என்னுடைய விருப்பத்தின்படியே என்னை சந்திக்க கீழே இறங்கி வந்தாள். என்னை மணந்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று கேட்டேன். சம்மதம் என்று ஒப்புக்கொண்டாள். அதற்குள் பின்னாலேயே ரேவதி அவர்கள் வந்துவிட்டார்கள். பிறகு நடந்ததை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். தயவு செய்து எங்கள் இருவரையும் மன்னிக்கவும் என்று படபடவென்று பொரிந்து கொட்டினான். மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த நாயக்கரின் கோபம் சிறிதும் குறையவே இல்லை. உனது விருப்பம் சரியானதுதான். ஆனால் நீ நடந்து கொண்ட முறை எனக்கு பிடிக்கவில்லை. உன்னை போன்ற பையனிடம் எதிர்பார்க்கவும் இல்லை. தயவு செய்து நாம் இந்த சம்பாஷணையை இத்துடன் விட்டு விடுவோம் என்று கூறிவிட்டு மகள் பக்கம் திரும்பி, உள்ளே போ, ஏன் இங்கே நிற்கிறாய் என்று அதட்டினார். கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி அழுத சித்ரா தலையை குனிந்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக சமையல் அறைக்குள் சென்று தரை மீது தொப்புன்னு போய் விழுந்தாள். வீணாக தன் மீது சுமத்தப்பட்ட பழியின் சுமையை தாழ முடியாது ஓவென்று வாய்விட்டு அழத் தொடங்கிவிட்டாள். கூடவே பின்னால் தொடர்ந்து சென்ற கோதையம்மாள், இந்தா
சும்மா இரு, அழுவானேன். உங்கள் அப்பன் காதில் பட்டு வந்து மேலும் கோபித்து கொள்ளப் போகிறான். இந்த புத்தி முன்னாடியே இருக்கணும். எல்லாம் நமக்கு பட வேண்டிய காலம் என்று பேத்தியை கடிந்து கொண்டாள். சித்ரா தனது அழுகையை நிறுத்தவில்லை. அவள் தொடர்ந்து விக்கி விக்கி அழுது கொண்டே இருந்தாள். மற்றவர்களை பார்க்க விரும்பாதவர் போல் பின்கெட்டுக்குள்ளே விரென்று சென்று கட்டிலின் மீது மௌனமாக போய் உட்கார்ந்து கொண்டார் நாயக்கர். அவரது உடலும் மனமும் அவமானம் தாளாது பதறி துடித்தன. சித்ரா கள்ளங்கபடமற்ற குழந்தை. திடீரென்று இப்படி நடந்து கொள்வாளா? சேச்சே, என்ன காரியம் செய்துவிட்டால்? தம்பியும் தம்பி மனைவியும் காலம் முழுவதும் சொல்லி காட்டும்படி அவமானம் நேர்ந்து விட்டதே. இந்த பையன் சீமை சென்று பட்டம் பெற்றவன். மனம் செய்து கொள்ள விருப்பம் என்றால் முறை தவறி இப்படி நடந்து கொள்வானேன்? இதை என்னவென்று சொல்வது? வெட்கம் வெட்கம் என்று தமக்குள்ளே பலவும் கூறிக்கொண்டபடி தலையை கரத்தால் பிடித்து கொண்டு துயரத்துடன் வீற்றிருந்தார். விஷயம் இப்படி திடீரென்று வேறு விதமாக நடந்திருக்கும் என்று சிறிதும் எதிர்பாராத பாலசுந்தரத்தின் கோபம் முஸ்ஸென்று பலூனின் துவாரம் வழியே வேகமாக வெளியேறிய காற்றை போல் சடுதியில் அடங்கி ஒடுங்கி போயிற்று. விஷயம் இப்படி வேறு விதமாக இருக்கையில் என்ன காரியம் செய்தோம்? ஆகா, வீணான சந்தேகத்தினால் எத்தனை விபரீதத்தில் அகப்பட்டு கொள்ள இருந்தோம் என்று எண்ணி கிளியடைந்த அவரது முகத்தில் அசட்டுக்களை பரவி ஓடியது. இவ்வளவு ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அங்கே நின்று கொண்டிருக்க மனமற்றவன் போல் பாஸ்கரன் வாயில் கதவை திறந்து கொண்டு திண்ணை மீது போய் உட்கார்ந்து கொண்டான். பெண் எடுக்க வந்த வீட்டில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எண்ணி அவன் உள்ளூர வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். தங்கள் இருவரையும் தவிர எல்லோருக்கும் அப்பால் சென்று விட்டது அறிந்த ரேவதி தக்க தருணம் இதுதான் என்பது போல் கோபத்துடன் பாலசுந்தரத்தின் பக்கம் திரும்பி, இனி இந்த ஜென்மத்தில் உங்களுடன் நான் எங்கேயும் புறப்படப் போவதில்லை. நாளை காலையிலேயே நான் இங்கிருந்து நாகேந்திரத்திற்கு போய்விடப் போகிறேன். ஊருக்கு போவது போல் போக்கு காட்டிவிட்டு ஏன் திரும்பி வந்தீர்கள் என்பதை நான் அறிவேன் என சீறினாள். வீணை மனைவியை சந்தேகித்து அவளது மனத்தை நோக செய்து கோபமடைய செய்து விட்டோம் என்று அறிந்து கொண்ட பாலசுந்தரம், மன்னித்துக்கொள் ரேவதி, நான் வேண்டுமென்று திரும்பி வரவில்லை. மணி பர்ஸை பெட்டியில் வைத்து மறந்து விடவே அதை எடுத்து போக வந்தேன். ஜன்னல் வழியே எட்டி பார்த்ததும் உன்னை கண்டேன். சற்றென்று சந்தேகமும் கோபமும் வந்துவிட்டது. கத்திவிட்டேன். இனி நான் இவ்விதம் நடந்து கொள்ள மாட்டேன். கோபிக்காதே என்று கெஞ்சினார் தாழ்ந்த குரலில். இந்த பெண்ணிற்கும் அந்த பையனுக்கும் இடையே கடித போக்குவரத்து நடக்கிறது என்பதை நான் அறிவேன். நமக்கென வம்பு என்று வாளாயிருந்தேன். ஆனால் ராத்திரி முழுவதும் தூங்காமல் அந்த பெண் அடிக்கடி எழுந்து உட்கார்ந்ததை கண்டதும் என் சந்தேகம் வலுத்தது. விபரீதமாக ஏதோ நடந்துவிட்டால் பிறகு தன் பெண்ணை நான் தக்க சமயம் கவனிக்கவில்லை என்று உங்கள் அண்ணா என் மீது பொல்லாப்பு சொல்லக்கூடும். அதற்காகவே விழித்திருந்து அவள் கீழே இறங்கி வந்ததும் நானும் பின் தொடர்ந்து வந்தேன். சமாச்சாரம் இப்படி இருக்கையில் நீங்கள் பாட்டில் தவறாக அர்த்தம் செய்து கொண்டு எவ்வளோ கத்தி விட்டீர்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மணி பர்ஸை எடுப்பதற்காக நீங்கள் வரவில்லை. நீங்கள் சொல்வது பொய். என் மீது உங்களுக்கு சந்தேகம். அதுவும் எப்படி ஏற்பட்டது என்னும் தெரியும். எவனோ ஒரு வேலையற்ற தடையன் எழுதிய கையெழுத்து இல்லாத கடிதத்தை வைத்துக்கொண்டு என்னை வேவு பார்க்க வந்தீர்கள். போதாதற்கு மானம் போகும்படி கத்தி ரகளை செய்து எல்லோரையும் வரவழைத்து வேடிக்கை பார்த்தீர்கள். எனக்கு இந்த தண்டனை போதும் என்று கோபத்துடன் படபடவென்று மூச்சு விடாது பொழுது தள்ளிய ரேவதி துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு விம்மலுடன் நிறுத்தினாள். அவளது ஆத்திரத்தையும் கண்ணீரையும் அதனால் பின்னால் நேரப்போகிற விளைவுகளையும் எண்ணி பார்த்த பாலசுந்தரத்தின் மனம் சஞ்சலத்தில் தவித்தது. ரேவதியை மன்னித்துக்கொள், இறைந்து பேசாதே. இனி என் உயிர் போகும் அளவும் இவ்வளவு மோசமாக ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டேன். நல்ல வேளை அண்ணாவுக்கும் அம்மாவுக்கும் எனது கூச்சலின் பொருள் விளங்காது போய்விட்டது. சித்ராவின் செய்கைக்காக நான் கோபித்து கொண்டதாக அவர்கள் எண்ணிவிட்டார்கள். இதோ பார் ரேவதி, நீ அழக்கூடாது. மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல். நான் மிகவும் கெஞ்சி கேட்கிறேன் என்று வெகுவாக மன்றாடினார். செய்கிற காரியத்தை செய்து விடுகிறது. வாய் கூசாமல் முன்பின் யோசிக்காமல் மனம் தோன்றபடி பேசிவிடுகிறது. பிறகு ஒரே வார்த்தையில் மன்னிப்பு என்று கெஞ்சி கேட்டு விடுகிறதா? இந்த தடவை உங்கள் பிசுக்கை நான் லேசில் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்று கோபத்துடன் பதில் அளித்த ரேவதி விம்மி அழுது கொண்டு தடதடவென்று மாடிப்படிகளின் மீது வேகமாக ஏறி சென்றாள்.
இருளில் அறைக்குள்ளே அவசரமாக நுழைந்த அவள் மூலையிலிருந்து எழுந்து வந்த ஒரு கரிய உருவத்தை கண்டதும் பயத்தில் தண்ணீர் எறியாது வாய்விட்டு ஐயோ ஐயோ என்று அலறிவிட்டாள். இரவு நிசப்தத்தை கிழித்து கொண்டு பயங்கரமாக எழுந்த அவளது அலறலை கேட்டு திடுக்கிட்டு போன பாலசுந்தரம் தலை தெறிக்க மாடிக்கு ஓடினார். என்னவோ ஏது என்று மிரண்டு போன கோதை அம்மாளும் நாயக்கரும் கூடத்திற்கு ஓடி வந்தனர். சிறிது பொழுதில் பாலசுந்தரம் ஆலங்கோலமாக சிகையை பிடித்து குலுக்கி கொண்டு இழுத்து வந்த அந்த உருவத்தை வெளிச்சத்தில் நன்கு கவனித்த கோதை அம்மாள், அடியாத்தே, இது என்ன கூத்து, தங்க வேலனா என்று வியப்புடன் கூவினாள். கையும் களவுமாக அகப்பட்டு கொண்டு விட்டான் கள்ளப்பயல். வாருங்கள், நான் சிறிது தாமதித்திருந்தால் ரேவதி நகைப்பட்டியுடன் வெளி மாடி வழியே குதித்து ஓடியிருப்பான். இவனை சும்மா விடக்கூடாது, உதைக்கிற உதையில் என்று கோபத்துடன் கர்ஜித்த பாலசுந்தரம் அன்றிரவு தமக்கு ஏற்பட்ட அவமானம், கோபம் எல்லாவற்றையும் வெளியேற்ற ஒரு வழியை கண்டுவிட்டவர் போல் ஆத்திரத்தோடு தங்கவேலன் முதுகில் நோகும்படி ஒரு அறை வைத்தார். தங்கவேலன், நீயா என்று திகைப்புடன் வினவிய நாயக்கருக்கு தம் உணர்வு ஏற்பட ஒரு சில வினாடிகள் சென்றன. பாம்புக்கு பால் வார்த்தாயே, இந்த பயல் என்ன செய்திருக்கிறான் பார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்ய உன் வீட்டிலே புகுந்து கொள்ளையடிக்க துணிந்து விட்டான். இவனை சும்மா விடக்கூடாது, செம்மையாக உதைத்து போலீஸிலே ஒப்படைக்கணும், காவாலி கழுதை என்று கோதையம்மாள் ஆத்திரத்துடன் கூக்குரலிட்டாள். வாயில் திண்ணை மீது உட்கார்ந்திருந்த பாஸ்கரன் வீட்டில் மறுபடியும் ஏதோ கலவரம் நடப்பதை கேட்டு மெல்ல உள்ளே எட்டி பார்த்தான். இவனை நேரே போலீஸில் ஒப்படைத்து விட்டுதான் மறுவேளை. அவர்களும் உயிரை வைத்து செம்மையாக உதைக்கட்டும் என்று பல்லை கடித்த பாலசுந்தரம் மீண்டும் கையை ஓங்கினார். நிறுத்து பாலு, போதும் அவனை அடித்தது. அவன் சிகையை விடு. கையில் கழின்று விழுந்து விடும்போலே போய்ட்டு உலுக்குகிறாயே, எல்லாம் என் தலையுதி, இப்படி விபரீதமாக என்று நடக்கிறது என்று பதட்டமாக கூறிய நாயக்கர் பாலசுந்தரத்தின் கரங்களை பிடித்து கொண்டார். என்ன அண்ணா, இந்த கள்ளப்பையலை உதைத்தால் என்னவாம்? ஏன் அவனை உங்களுக்கு முன்பே தெரியுமா என்று வியப்புடன் வினவினார் பாலசுந்தரம். இவன் உன் அண்ணாவின் ஸ்வீகார புத்திரன். இந்த தருதலை பயலுக்கு உங்கள் அண்ணா செய்திருக்கிற உபகாரம் கொஞ்சம் நஞ்சமல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமாக பையன் கை மேலே பலனை காட்டிவிட்டான். இனியாவது உங்கள் அண்ணாவுக்கு புத்தி வரட்டும். ஏன் சும்மா நிற்கிறாய்? போடு முதுகில் 2 போட்டு கொண்டு போய் போலீஸில் நெட்டி தள்ளிவிட்டு மறுவேளை பாரப்பா என்று கத்தினாள் ஆத்திரமாக கோதை அம்மாள். அம்மா, நீங்கள் சும்மா இருங்கள் என்று தாயை பார்த்து அதட்டிய நாயக்கர் தம்பியை நோக்கி, பாலு, எனக்காக இந்த பையனை விட்டுவிடு, உழிந்து போகட்டும் என்றார் நோவு மிகுந்த குரலில். என்ன அண்ணா, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. திருட வந்தவனை சும்மா விட்டு விடுவதா என்று பாலசுந்தரம் கேட்டார். பொறுமை இழந்த நாயக்கர், இவனை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைத்தால் எனக்கு தான் வெட்கம். போதும், இன்றிரவு எனக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானம். தயவு செய்து இவனை விட்டுவிடு என்று ஆத்திரத்துடன் கூறிய நாயக்கர் தங்கவேலனது கரங்களை முரட்டுத்தனமாக பற்றி அவனை வாயில் வரை இழுத்து சென்று, அயோக்கிய பயலே, ஓடு, இனி என் முதுகிலை விழிக்காதே. இந்த வாய்ப்படியில் மறுபடியும் காலை வைத்தாயோ நாயக்கர் யார் என்று அறிந்து கொள்வாய் என்று சீற்றத்துடன் அவனை பிடித்து ஒரு முறை குலுக்கினார். நாயக்கரின் கரங்கள் என்று விடுபட்ட தங்கவேலன் நடுநடுங்கிக் கொண்டு ஒரே ஓட்டமாக இருளில் ஓடி மறைந்து விட்டான். இதற்குள் விடியும் நேரமாகிவிடவே எதிர் வீட்டு திண்ணையில் படுத்திருந்த ஒருவர் விழித்து கொண்டு எழுந்து வந்து, நாயக்கரே, என்ன சமாச்சாரம்? உங்கள் வீட்டில் ஒரே கலவரமாக இருந்ததே என்று வினவினார். ஒன்றுமில்லை என்று எரிந்து விழுந்த நாயக்கர் உள்ளே வந்து கதவை படீரென்று தாளிட்டு கொண்டு நின்றார். ஒம்பர்களின் ஆவலில் நின்று தமது வீட்டின் கதவை மட்டும்தான் தாளிட முடியும். அவர்கள் நாவை தாளிட்டு பூட்ட அவருக்கு சக்தி இல்லை என்பதை நாயக்கர் அது சமயம் அறிந்து கொள்ளவில்லை.